வணக்கம். உண்மையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழரசு கட்சி வடகிழக்கு ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ வருட காலமாக எங்களுக்கு ஒரு இளைஞர் என்ற வயதில் பற்றுப்பு தொகுதியில் அதுவும் எங்களுடைய களுவாஞ்சுடி மண்ணின் மைந்தனுக்கு எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் எங்களுடைய மண்ணின் மைந்தனை கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் அனைவரும் அரசியலுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனிவரும் காலங்கள் எங்களுடைய இளைஞர்கள் அனைவரும் எங்களுடைய தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவருமான கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்குரிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் கிடைத்துள்ளது. அந்த வகையில் அந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவியை ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக, அதுவும் கிழக்கு மாகாணத்திலே முதல் தடவையாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவி கிடைத்தது எங்களுக்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகை இன்றைய தினம் மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்கள், பொது அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைய தினம் அவருக்குரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் களுவாஞ்சிக்குடி பஸ் நிலையத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றனர். தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராக தெரிவு செய்யப்பட்ட எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களுக்கு எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் எமது மண்முனை தென்னறி பற்று பிரதேச சபை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு, அதுவும் இது எங்களோட பிரதேசத்துக்கு மாத்திரமன்றி எமது மாவட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக கருதுவதோடு, இது கிழக்கு மாகாணத்துக்கும் இதை பொக்கிஷமாக எங்களுக்கு இது கிடைத்திருக்கின்றது. இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டது அதுக்கு மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு தமிழனுக்கு கிடைச்சதை நாங்கள் பெரிய வரப்பிரசாதமாக பார்க்குறோம். இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.